ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பர்வம் பார்த்துட்ருக்கோம். தர்மபுத்திரர் நடத்தின ராஜசூய யாகத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு நடத்தப்பட்ட முதல் மரியாதை பற்றி சிசுபாலனுடைய ஆட்சேபம், அவனுடைய வெளிநடப்பு, பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளை பீஷ்மர் விவரிப்பது, அதை ஏற்க மறுத்த சிசுபாலனின் வாதங்கள். இது அத்தியாயம் 3 பார்த்துட்ருக்கோம். பகவானை பற்றி, பீஷ்மரை பற்றி, பாண்டவர்களை பற்றி கடுமையான வார்த்தைகளை பேசின சிசுபாலனை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறார் தர்மபுத்திரர். சந்தனு புத்திரரான பீஷ்மரை அவமதிக்காதே, கடுமையான வார்த்தைகளை பேசாதே. பகவானை பற்றி எல்லாம் தெரிந்தவர் பீஷ்மர். இங்குள்ள அரசர்களில் பலர் உன்னை விட மூத்தவர்கள். அவர்கள் எல்லாமே இந்த முடிவை ஏற்கும்போது நீ ஏற்க மறுப்பது சரியல்ல அப்படின்னு சொல்கிறாரு. பீஷ்மர் சொல்கிறாரு, யுதிஷ்டா, உன்னுடைய இனிமையான சொற்களை கேட்க சிசுபாலன் முற்றிலும் தகுதியற்றவன். உன்னுடைய வார்த்தைகள் பயன் இருக்காது. மேலும் கிருஷ்ணருக்கு பூஜை செய்ததற்கு காரணம் அபிமானமும் அல்ல, ஆதரவை நாடும் எண்ணமும் அல்ல அப்படின்னு சிசுபாலன்கிட்ட சொல்கிறாரு. மேலும் இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாரையுமே ஜெயித்தவர் பகவான் கிருஷ்ணர். மேலும் அவருடைய புகழ், வீரம், அவர் பெற்ற வெற்றிகள், இதை எல்லாமே அறிந்துதான் பகவானுக்கு இங்கே முதல் மரியாதை நடந்திருக்கிறது. மேலும் ஆகாயம், பூமி, வாயு, நீர், அக்னி எல்லாமே பகவான் கிருஷ்ணரையே ஆதாரமாக கொண்டிருக்கிறது. திசைகள் அனைத்துமே பகவானிடத்தில் நிலை பெற்று நிற்கின்றன. அரூபமான இறை என்னும் தத்துவம் இங்கே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு மானிட வடிவத்தில் வந்துள்ளது. வேதங்களுக்கு தலைமை அக்னிஹோத்திரம், மந்திரங்களுக்கு தலைமை காயத்ரி, மனிதர்களுக்கு தலைமை அரசன், நதிகளுக்கு தலைமை சமுத்திரம், நட்சத்திரங்களுக்கு தலைமை சந்திரன், மலைகளுக்கு தலைமை மேருமலை, பறவைகளுக்கு தலைமை கருடன். கீழிருந்து மேலாகவும் குறுக்கிலும் நெடுக்கிலும் உலகம் எப்படி வியாபித்திருக்கிறதோ அவ்வளவிலும் உள்ள எல்லா உலகங்களுக்கும் பகவான் கிருஷ்ணரே தலைமை. அப்படிப்பட்டவருக்கு முதல் மரியாதை செய்வது முற்றிலும் நியாயமானது. இதை ஏற்க மறுத்து இதை குற்றம் என்று சிசுபாலன் கருதினால், குற்றம் புரியப்பட்ட இடத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சிசுபாலன் செய்யலாம் அப்படின்னு கடுமையாக பீஷ்மர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.